உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல இப்ப ஸ்கிரீன் வந்துக்குதா? ஓ கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ஆல்ரெடி உங்களோட சவுண்ட் கேக்குது. மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சு கொண்டா நல்ல போல. மைக் தான் தூரத்துல இல்லையா? மைக் தூரத்துல ஆகி ஓ செல் உங்களோட போன் ஓ போனா லெஃப்ட்ல வதக்கி போன்ல வதக்கி லெஃப்ட்லயா? போன்ல போனை கொஞ்சம் கிட்டத்துல வச்சுக்கோங்க. போனை நீங்க பாக்காட்டி அடிக்கடி பாக்காட்டி கொரோனா தானே பார்க்க போறீங்க. போனை பக்கத்துல வச்சுக்கோங்க. தூரத்துல இருக்கிறது தெரியாது சவுண்ட். என்ன பக்கம் போதணும்? 527 பக்கம். 527 பக்கம் அப்படிதானே? ஓ சரி, சூரோட பெயர் வசனம். சூரத்துன் நஜும் 31வது வசனத்துக்கு. 31 எல்லாம் வராம போதணும் அப்படித்தானே? இல்லது கடைசியா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ما في السماوات وما في الأرض ليجزي الذين أساءوا بما عملوا ويجزي الذين أحسنوا بالحسنى الذين يجتنبون அப்படியா? كبائر இல்ல الإثم. திருப்பியும் பிள்ளைதான் நிப்பாட்டுறீங்க. போதும் அது. சத்தம் போட்டு ஓதணும், சரியா ஓதணும், தூக்கத்துல ஓதப்படாது. இப்படி முனையும் போதுனா உஜாரா காலையில இப்படி தூங்கினா உஜாரா ஆகிக்கணுமே. ولله ما في السماوات وما في الأرض ليجزي الذين أساءوا بما عملوا சரியா வரல, குழப்பி விட்டுருச்சு. ويجزي லாம்ல சத்துகளை சரியா வச்சு சரியா ஓதுங்க. ولله ما في السماوات وما في الأرض في السماوات وما في الأرض சரியா எடுத்து ஓதுங்க. ولله ما في السماوات وما في الأرض ليجزي الذين أساءوا بما عملوا ويجزي الذين أحسنوا بالحسنى الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة وأعلم بكم إذ أنشأكم من الأرض وأعلم இந்த சிக்கல் முக்கியம். திருப்பி சேர்ந்து அந்த சிக்கல் சரி வராது, இப்படி வரப்படாது. என்ன வீட்டுல ஓதல அப்படியா? ஓதப்படாதே. நான் பாடமாயிட்டு வர செல்ல கண்ணால பார்க்க பார்க்க எப்படியா? ஏ அப்சல், இப்ப என்ன பாடமாயிட்டு வந்தா ஓதுறீங்க இப்ப? இல்ல நீங்க சவுண்ட காணும். திருப்பி உங்களோட சவுண்ட் பேசிட்டு الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة وأعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة
في ஓதின துண்டு بطون நீ ஓதுன அல்லதீன ஸ்டார்ட் பண்ணி இந்த இது விடுங்களே இன்னல் இன்ன ரப்பகள் ஓதுங்க நிறைய பேர் வருது நீங்க சரியா பார்த்து ஓதுறீங்க இல்ல அதான் வருது ஓதுங்க இன்ன ரப்ப الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة மினல் وإذ அர்தில ஒன்றும் இல்லை அன்ஷஅக்கும் மினல் அர்தி அப்படியே போறது அப்படியா தெரியாது هو أعلم بكم إذ அல்லாஹ் أنشأكم من الأرض وأعلم بكم لام لا هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أرض أجنة لا من الأرض من الأرض கூடாது هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة في بطون أمهاتكم فلا أجن تزكوا في بطون أمهاتكم எல்லாமே ஒண்ணா எல்லாம் ஒண்ணா வரணும் லைஃப்ல الذين يجتنبون كبائر الإثم والفواحش الذين லாம்ல இருந்து ஓத முடியாது الذين الذين يجتنبون الذين يجتنبون الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة في بطون أمهاتكم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى أفرأيت الذي تولى وأعطى قليلا وأكدى عنده علم الغيب فهو يرى புலை 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 عنده علم الغيب فهو يرى أم لم ينبأ بما فيه عنده அதிலிருந்து ஓதுங்க عنده علم الغيب فهو يرى أم لم ينبأ بما في صحف موسى وإبراهيم الذي وفى ألا تزر وازرة وزر أخرى விடக்கூடாது
ألا تزر وازرة وزر أخرى وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى وأن إلى ربك المنتهى وأنه هو أضحك وأبكى وأنه هو أمات وأحيا وأنه خلق الزوجين الذكر والأنثى من نطفة இந்த பக்கத்துல விட்ட பிழையை திருப்பி ரிப்பீட் பண்ணி பிழை இல்லாம போது தான் அடுத்த பக்கத்துக்கு போகணும். உங்களோட ஸ்பீடுக்கு ஓடையில. எனவே அல்லதீன என்ற ஜிதனி பூர்ல இருந்து வாங்குவோம் பிழை வராம. الذين يجتنبون كبائر الإثم والفواحش الذين الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم வருஷாக்கும் நீ பாட்டு திருப்பி மின்னாரத்தின் ஓதுறீங்க. இப்பதான் இப்ப இல்லைன்னு சொன்னேன் நான். திருப்பி 30 செல்வான் சே வழியில ولله ما في السماوات وما في الأرض ليجزي الذين أساءوا بما عملوا ويجزي الذين أحسنوا بالحسنى الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم பில் ஹுசன் எப்படி ஓதுற திரி வசந்த புள்ள அந்த பக்கத்து புள்ள ஸ்கேன் அடுத்து அதுக்கு முன்பு வந்துக்குவோம் அப்பல பில் ஹுசன் நீ பாட்டு ஏழுமா இல்ல பில் ஹுசன் நீ பாட்ட இயலுமா இல்ல அப்படி நீ பாட்டு அப்படியா இல்ல பில் சவுண்ட காணும் ذلك مبلغ பாத்தீங்களா இப்ப அதுவும் பூலத்துக்கு என்ன தூக்கமா பூலத்துக்கு திக்கிறீங்களே என்ன விளங்குது இல்லை என்ன செய்யறேன்னு இவ்வளவு திக்கினா என்ன செய்யறேன்னு விளங்குது இல்லை ஓதுங்க பாப்போம் வேற என்ன செய்ய ذلك مبلغهم من العلم எல்லாம் ஓதின பாடம் தான் திக்கிறதெல்லாம் இந்த புதுசா இது வரைக்கும் நாங்க திறந்தே பார்த்து இல்ல இப்பதான் அந்த பாடத்தை பாக்குறோம் என்ற மாதிரி ஓதப்படாது அது போல ذلك مبلغهم من العلم إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بمن அப்படி பாடுறது போல وهو أعلم என்ன எழுத்து நீ பாரு நீ அழகா கொரோனா இன்னைக்கு பார்த்தானே ஓசுறேன் நான் ولله ما في السماوات وما في الأرض
அதே இந்த நிப்பாட்ட இடங்கள் பாத்துக்கோ. இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن سبيله وهو أعلم بمن اهتدى. நான் சொன்னேன் போன கிளாஸ்ல, உங்களோட வாயினுடைய அவசரம் கூட பல 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 பலன்னு போனா எல்லாம் பிள்ளையா தான் போகுது. கண் பார்வையுடைய ஸ்பீடை குறைங்கோ. கணல ஓட வாணும். எந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கு கொடுக்குற உச்சரிப்புக்குரிய அளவை சரியா கொடுத்துட்டு அடுத்த எழுத்துக்கு போறதுக்கு பாருங்க. நீங்க அரைவாசியில அரை குறையில ஒரு எழுத்தை விட்டு அடுத்த எழுத்துக்கு ஓடுனீங்கடா உங்களோட வாய் ஓதாது, பல பல பலன்னு தான் போகும். அங்க தெளிவா எப்ப உச்சரிக்கலும் குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு தேவையான நேர கால அவகாசத்தை சரியா கொடுக்கணும். விளங்குதா சார்? தமிழ்ல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, அரபுல பேசினாலும், அரபுல ஓதினாலும், அரபுல ஓதுறதுக்கு மிக கூடிய கவனம் அந்த இடத்துல தேவை. அல்லது வாய் ஓதாது, பலபலன்னு தான் போகும், நிறைய பிறகு தான் வரும். ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க, குறிப்பிட்ட எழுத்து உதாரணத்துக்கு இந்த என்ற இடத்துல லாமுக்கு கொடுக்க வேண்டிய உச்சரிப்புக்குரிய நேரத்தை கொடுக்காம பிய பத்தி யோசிச்சா பிய தான் ஓதணும், லாமு விட்டு போடணும், மீம விட்டு தான் போடணும். அப்ப எல்லாம் பிள்ளை திக்கத்தான் செய்யும், முக்கத்தான் செய்யும், குழம்பதான் செய்யும் அது. ஆகவே குறிப்பிட்ட எழுத்துக்களை நாங்க உச்சரிக்கிற நேரத்துல எங்களோட கண் பார்வையை ஸ்லோ பண்ணி, கண்ணால தானே பெஸ்ட்டுக்கு ஓடுறீங்க, அதான் உங்களோட வாய் பின்னுக்கால பல பலன்னு ஓடுது. பின்னால பார்த்து ஓதுறதுங்கிறது குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கிட்ட வரணும், வரப்போல கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதே இடத்துல நின்று கொண்டிக்கப்படாது, நின்று கொண்டு தான் முட்டி மோத்திக்கு முக்கும், ஸ்லோ ஆகும். அந்த இடத்துல ஸ்லோ ஆகி உங்களோட வாய் அந்த எழுத்தை முழுமையாக உச்சரிச்சு முடிகிற வரைக்கும் ஸ்லோ ஆகிட்டு அதுக்கப்புறம் போங்க தான் தெரிஞ்சு. அல்லது உங்களோட ஓதல் ஒரு காலம் தெரியாது, இப்படிதான் பல 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 காண முகத்து வரைக்கும் மீக்கும். நீங்க ஓடத்தரை பார்க்குறீங்க, ஓத ரெடி இல்லை. அப்ப நாங்க ஓதணும் என்று சொன்ன கட்டாயம் அந்த எழுத்துக்கள்ல நாங்க ஸ்ட்ராங் ஆகணும், உறுதியாகும் ஒவ்வொரு எழுத்துல. நான் உங்களுக்கு பல முறை சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு ஓத இயலாம இல்லை, உங்களுக்கு ஓத தெரியாதுன்ற இல்ல, உங்களோட ஓதல் ஓடுற லெவல் தான் ஓடுது. அடுத்தது அடுத்து 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 ஓடி முடிச்சு கொரோனா ஓடி முடிச்சு கேட்க வெட்டி பெருநாளை கொண்டாடிட்டு போற லெவலில் தான் நிற்கிறீங்க. அந்த எழுத்த நின்று அந்த எழுத்துக்களை சரியான உச்சரிப்பை ஃபோக்கஸை பண்ணி உச்சரிச்சுட்டு ஒவ்வொரு எழுத்தை டாக்கட் பண்ணி போற நேரம் தான் ஓதல் திருந்தும், பிழை குறையும், அழகான முறையில மூச்சு நிப்பாட்டி ஓதுறவங்களுக்கு நான் வருவோம். அல்லது வராது, நடக்காது. செல்ஃபா இது நான் இப்ப சொல்லி தரது, இப்போ சொல்லிட்டு இப்ப ஓதிச்சா நடக்காது. நீங்க அப்படிதான் ஓதி பழகிக்கிறீங்க. நீங்க வீட்டுல ஓதுற நேரத்துல மிக கவனமா அந்த ஸ்டெப் வாங்க. இழுத்து இழுத்து எடுத்து ஓதுறத விட்டுட்டு குறிப்பிட்ட எழுத்துக்கள், உதாரணத்துக்கு வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். எனக்கு இது வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி ஓதி தெரியும், எங்களுக்கும் உங்களோட ஃபாஸ்டா ஓட தெரியும். ஆனால் ஓதுறது பெரிய பிழை, பெரிய பாவம் குருவான் செய்யறது. உங்களுக்கு விளங்காம, எனக்கும் தெரியாம, உலகத்துக்கும் தெரியாம, உங்களோட தோல்ல 2 மலக்குமாருக்கும் தெரியாம பலபலண்டு போறது பெரிய பிழை. அந்தந்த எழுத்துக்களை மிக தெளிவாக உச்சரிச்சு அந்த இடங்களுக்குரிய நேர காலத்தை கொடுத்து தான் ஓதணும். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்தி எனக்கு மோத தெரியும், ஆனா அது பிழை. அந்த அந்த இடங்களுக்குரிய டைமிங்க கொடுக்கணும். விளங்குதாப்தல். அப்பதான் பிழையும் வராது, திக்கையும் மாட்டோம், போயிட்டு முட்டி மோதி ஒரு இடத்துல நிக்க மாட்டோம். நீங்க முட்டி மோதுறீங்கன்னா உங்களுக்கு முதலாவது பெரிய பிரச்சனை, நீங்க ஓடதான் பாக்குறீங்க. ஓடுறதுங்கிறதால பிழை தான் வரும். இந்த பக்கத்தை ஸ்டார்ட்ல இருந்து ரெடி ஆகணும். அடுத்த கிளாஸுக்கு சில அடுத்த கிளாஸ் உங்களோட கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களோட கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணப்படும் நினைக்கிறேன். லிங்க் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை சரி கிளாஸ் செய்கிறா அதுக்கு ஞாயிறு மார்னிங் என்ன சரி கிளாஸ் செய்கிறா 7க்கு 7:30 மாதிரி இல்ல இல்ல. அந்த டைம் கிளாஸ் நடக்கும். புதன்கிழமை கிளாஸ் பெரும்பாலும் நடக்காது நினைக்கிறேன். அந்த புதன் அந்த கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமைக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. பக்கத்து ஸ்டார்ட்ல இருந்து நான் சொன்ன ஒழுங்குகளை பேணி ரெடி ஆகிடுமா?